அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கங்களின் தொடர்ச்சியான வேகத்தை தொடர்ந்து வந்த வரலாற்று காலம் எது? ஏ. தொழில் புரட்சி, தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். பி. இருண்ட காலம், தி டார்க் ஏஜஸ். சி. அறிவியல் புரட்சி, தி சயின்டிபிக் ரெவல்யூஷன். டி. அறிவொளி, தி என்லைட்டன்மென்ட். சரியான பதில் சி. அறிவியல் புரட்சி, தி சயின்டிபிக் ரெவல்யூஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய சிந்தனைகள் அறிவியல் புரட்சி என்று அழைக்கப்படுகின்றன. இது இயற்கையைப் பற்றிய மனிதரின் பார்வையை மாற்றி நவீன அறிவியலுக்கு அடித்தளம் அமைத்தது. நாயக்கத் தலைவர்களும் மன்னர்களும் எதை வலுவாக ஆதரித்தனர்? ஏ. இந்து கோவில்கள், ஹிந்து டெம்பிள்ஸ். பி. பௌத்த மடாலயங்கள், புத்திஸ்ட் மானஸ்டரீஸ். சி. சமண ஆலயங்கள், ஜைன் ஷ்ரைன்ஸ். டி. மசூதிகள், மாஸ்க்ஸ். சரியான பதில் ஏ. இந்து கோவில்கள், ஹிந்து டெம்பிள்ஸ். 10. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு நாயக்க மன்னர்கள் தமிழகத்தில் கலை மற்றும் கட்டிடக்கலையை பேணிக் காக்க பல பிரமாண்டமான இந்து கோவில்களைக் கட்டினர் மற்றும் புதுப்பித்தனர். மெக்கடாம சாலைகள் அமைப்பதில் முன்னோடியாக இருந்தவர் யார்? ஏ. ஜார்ஜ் ஸ்டீபன்சன், ஜார்ஜ் ஸ்டீஃபென்சன். பி. ஜேம்ஸ் வாட், ஜேம்ஸ் வாட். சி. ஜான் லோடன் மெக்காடம், ஜான் லவுடன் மக்காடம். டி. ரிச்சர்ட் ட்ரெவிதிக், ரிச்சர்ட் ட்ரெவிதிக். சரியான பதில் சி. ஜான் லோடன் மெக்காடம், ஜான் லவுடன் மக்காடம். 4. ஜான் லோடன் மெக்காடம் என்பவர் சிறிய கற்களைக் கொண்டு அடுக்குகளாக சாலைகளை அமைக்கும் மெக்கடாமலிசேன் முறையைக் கண்டுபிடித்தார். இது நவீன சாலை கட்டுமானத் துறைக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. சீகன் பால் எந்த வகையான இலக்கியத்தை வெளியிட ஏற்பாடு செய்தார்? ஏ. தத்துவ இலக்கியம், பிலாசபிக்கல் லிட்ரேச்சர். பி. அறிவியல் இலக்கியம், சயின்டிபிக் லிட்ரேச்சர். சி. கிறிஸ்தவ இலக்கியம், கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். டி. வரலாற்று இலக்கியம், ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர். சரியான பதில் சி. கிறிஸ்தவ இலக்கியம், கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். சீகன் பால் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவி விவிலியம் உள்ளிட்ட கிறிஸ்தவ இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிட்டார். இவர் தென்னிந்தியாவில் முதலில் அச்சுக்கலையை பரப்பிய முன்னோடிகளில் ஒருவராவார். ராணி லட்சுமி பாயின் நிலை என்னவானது? ஏ. அவர் போரில் கொல்லப்பட்டார். பி. அவர் பரேலிக்கு தப்பி ஓடினார். சி. அவர் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். டி. அவர் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார். சரியான பதில் ஏ. அவர் போரில் கொல்லப்பட்டார். சரியான விடை அவர் போரில் கொல்லப்பட்டார். ஜூன் 1858 மாதம் குவாலியரில் நடந்த போரில் சர் ஹக்ரோஸ் தலைமையிலான ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிடும்போது ராணி லட்சுமி பாய் வீரமரணம் அடைந்தார். 1857 பெரும் புரட்சியின் மிகச்சிறந்த வீராங்கனையாக அவர் போற்றப்படுகிறார். எந்த சோழ ஆட்சியாளரின் பெயர் வம்சத்தின் மறுமலர்ச்சியுடன் தொடர்புடையது? ஏ. விஜயாலயன், விஜயா. பி. முதலாம் குலோத்துங்க சோழன், குலோத்துங்கா சோழா ஆய். சி. முதலாம் ஆதித்தன், ஆதித்ய ஆய். டி. மூன்றாம் ராஜராஜ சோழன், ராஜராஜா சோழா 3. சரியான பதில் ஏ. விஜயாலயன், விஜயா. விஜயாலயன் கிபி 85-0- முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி பிற்காலச் சோழ வம்சத்தை மீண்டும் நிலைநாட்டினார். இவர் சோழப் பேரரசின் எழுச்சிக்கு வித்திட்டவர் என்பதால் வம்சத்தின் மறுமலர்ச்சியுடன் தொடர்புடையவர் எனப்படுகிறார். இவற்றில் எவை சோழர் நிர்வாகத்தின் பகுதிகளாக இருந்தன? ஏ. மண்டலம். பி. ஊர். சி. நாடு. டி. மேற்கண்ட அனைத்தும். சரியான பதில் டி. மேற்கண்ட அனைத்தும். 6. சோழர் காலத்தில் நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாகவும் மண்டலங்கள் நாடுகளாகவும் நாடுகள் பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. இந்த அடுக்குமுறை நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. சீனாவின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் யார்? ஏ. வானத்தின் மகன் என்ற பட்டத்துடன் ஒரு நபர். பி. ஷாங் வம்சத்தின் ஆட்சியாளர். சி. அன்யாங்கின் நிறுவனர். டி. சோ வம்சத்தின் ஆட்சியாளர். சரியான பதில் ஏ. வானத்தின் மகன் என்ற பட்டத்துடன் ஒரு நபர். சரியான விடை சின் ஷி ஹுவாங் கியுட்மு. 22-1- இல் சீனாவை ஒன்றிணைத்து வானத்தின் மகன், சன் ஆஃப் ஹெவன்
என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். இப்பட்டம் பேரரசரின் ஆட்சியை தெய்வீகமானதாக கருதியதால் அவர் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். எந்த நகரத்தின் மீட்பு லக்னோவின் மீட்புடன் நெருக்கமாக தொடர்புடையது? ஏ. ஜான்சி, ஜாசி. பி. மீரட், மேரட். சி. டெல்லி, டெல்லி. டி. கான்பூர், கான்பூர். சரியான பதில் டி. கான்பூர், கான்பூர். 9. 1857 புரட்சியின் போது லக்னோ மற்றும் கான்பூர் ஆகிய இரண்டு நகரங்களும் புவியியல் ரீதியாக அருகருகே இருந்ததால் அவற்றின் மீட்பு நடவடிக்கைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருந்தன. பண்டைய காலங்களில் நகரங்கள் பொதுவாக எங்கே தோன்றின? ஏ. வர்த்தக பாதைகளில். பி. முக்கிய நதிகளைச் சுற்றி. சி. இராணுவ புறக்காவல் நிலையங்களில். டி. மன்னர்களின் அரண்மனைகளுக்கு அருகில். சரியான பதில் டி. மன்னர்களின் அரண்மனைகளுக்கு அருகில். பண்டைய காலங்களில் நகரங்கள் பெரும்பாலும் மன்னர்களின் அரண்மனைகளைச் சுற்றியே உருவாயின, ஏனெனில் அவை நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பின் மையங்களாக இருந்தன. அரசவைக்கு தேவையான பொருட்களை வழங்க வணிகர்களும் கைவினைஞர்களும் அங்கு குடியேறியதால் அவை நகரங்களாக வளர்ந்தன. ஹம்முராபி சட்டத் தொகுப்பில் உள்ள நீதி அமைப்புடன் தொடர்புடைய நன்கு அறியப்பட்ட சொற்றொடர் எது? ஏ. ஒரு கைக்கு ஒரு கை. பி. கண்ணுக்கு கண். சி. ஒரு உயிருக்கு ஒரு உயிர். டி. ஒரு நாளுக்கு ஒரு நாள். சரியான பதில் பி. கண்ணுக்கு கண். சரியான விடை ஹம்முராபி சட்டத் தொகுப்பு கண்ணுக்கு கண், ஐ ஃபார் அன் ஐ என்ற பழிக்கு பழி வாங்கும் நீதிமுறையை அடிப்படையாகக் கொண்டது. ஒருவன் செய்த குற்றத்திற்கு நிகரான தண்டனையை அவனுக்கு வழங்குவதே இதன் நோக்கம். ஒரு மன்னனின் ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை போட்டியாளர்களுக்கு உணர்த்த என்ன சடங்கு செய்யப்பட்டது? ஏ. யோகா, யோகா. பி. ராஜசூயம், ராஜ்சுயா. சி. தியானம், மெடிடேஷன். டி. யாத்திரை, பில்கிரிமேஜ். சரியான பதில் பி. ராஜசூயம், ராஜ்சுயா. சரியான விடை ராஜசூயம் என்பது பண்டைய இந்திய மன்னர்கள் தங்களின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் பேரரசராக அங்கீகரிக்கப்படவும் செய்த ஒரு வேதகாலச் சடங்காகும். ரபேலின் எந்த ஓவியம் கன்னியையும் குழந்தையையும் சித்தரிக்கிறது? ஏ. மோனா லிசா, மோனா லீசா. பி. கடைசி இரவு உணவு, லாஸ்ட் சப்பர். சி. மடோனாஸ், மதோனாஸ். டி. ஏதென்ஸ் பள்ளி, ஸ்கூல் ஆஃப் ஆத்தென்ஸ். சரியான பதில் சி. மடோனாஸ், மதோனாஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி மறுமலர்ச்சி கால ஓவியரான ரபேல் அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் சித்தரிக்கும் மடோனா, மதோனாஸ் ஓவியங்களுக்காக மிகவும் பிரபலமானவர். இவரது ஓவியங்கள் மென்மை, அமைதி மற்றும் தெய்வீக அழகிற்குச் சான்றாக இன்றும் போற்றப்படுகின்றன. சீன நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்டு யார் முன்னேறத் தொடங்கினார்கள்? ஏ. யூரேசியாவின் பிற பகுதிகள். பி. அமெரிக்க நாகரிகங்கள். சி. ஆப்பிரிக்க நாடுகள். டி. தென்கிழக்கு ஆசியங்கள். சரியான பதில் ஏ. யூரேசியாவின் பிற பகுதிகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சீனர்களின் வெடிமருந்து, காகிதம் மற்றும் அச்சு இயந்திரம் போன்ற கண்டுபிடிப்புகளை யூரேசியாவின் பிற பகுதிகள் ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஏற்ப மேம்படுத்தின. இது உலகளாவிய தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. விஜயநகரம் எந்த பகுதியிலிருந்து மசாலா பொருட்களை வர்த்தகம் செய்தது? ஏ. இலங்கை, ஸ்ரீலங்கா. பி. சீனா, சைனா. சி. பர்மா, பர்மா. டி. மலபார், மலாபார். சரியான பதில் டி. மலபார், மலாபார். 2. சரியான விடை டி. சோகஸ்மெலி விஜயநகர பேரரசு மேற்கு கடற்கரையில் உள்ள மலபார் பகுதியிலிருந்து மிளகு மற்றும் பிற மசாலா பொருட்களைப் பெற்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. மலபார் பகுதி அக்காலத்தில் உலகளாவிய மசாலா வர்த்தகத்தின் மையமாகத் திகழ்ந்தது. ஒவ்வொரு நெடுவரிசையிலும் கொடுக்கப்பட்ட ஆண்டிற்கான ஒரு நிகழ்வை எழுதுவதை உள்ளடக்கிய செயல்பாடு எது? ஏ. வார்த்தை விளையாட்டு, வேர்ட் ஸ்பிளாஷ். பி. பங்கு நடிப்பு, ரோல் பிளே. சி. விவாதம், டிபேட். டி. காலக்கோடு, டைம்லைன். சரியான பதில் டி. காலக்கோடு, டைம்லைன். 1. ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் நிகழ்வுகளை ஆண்டுவாரியாக குறிப்பது காலக்கோடு, டைம்லைன் எனப்படும். 2. இது வரலாற்று நிகழ்வுகளை எளிதில் புரிந்து கொள்ள உதவுகிறது. தவறான விடைகள் ஏ.
வார்த்தை விளையாட்டு என்பது சொற்களைக் கொண்டு விளையாடும் ஒரு பயிற்சி. பிரெஞ்சு புரட்சிக்குப் பிறகு எந்த சமூக வர்க்கம் உறுதியாக உருவெடுத்தது? ஏ. நடுத்தர வர்க்கம், த மிடில் கிளாஸ். பி. பிரபுக்கள், தி அரிஸ்டாக்ரசி. சி. தொழிலாள வர்க்கம், த ஒர்க்கிங் கிளாஸ். டி. விவசாயிகள், தி பீசன்ட்ரி. சரியான பதில் ஏ. நடுத்தர வர்க்கம், த மிடில் கிளாஸ். சரியான விடை. பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக பிரபுக்களின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டு நடுத்தர வர்க்கத்தினர் புர்ஜ்வாய்சி அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றனர். இது ஐரோப்பாவில் மக்களாட்சி மற்றும் தாராளமய கொள்கைகள் வளர வழிவகுத்தது. முகலாய நிர்வாகத்தில் உச்ச அதிகாரம் பெற்றவர் யார்? ஏ. தலைமை காஜி, த சீஃப் காசி. பி. மன்சப்தார், த மன்சப்தார். சி. பேரரசர், தி எம்பரர். டி. வசீர், த விசியர். சரியான பதில் சி. பேரரசர், தி எம்பரர். 1. முகலாய பேரரசர் நிர்வாகத்தின் முழுமையான தலைவராக இருந்தார். அவர் அனைத்து நிர்வாக, இராணுவ மற்றும் நீதித்துறை அதிகாரங்களையும் தன்னிடம் கொண்டிருந்தார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?